ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி களி ரெசிபி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃபுல்லாக ராகி சேர்க்காமல் கொஞ்சம் அரிசி சேர்த்து செய்யும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா ஃபுல் ராகி மாவு பயன்படுத்தி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. நான் நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு இப்போ அரிசி நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது இருக்கட்டுங்க. இடையில நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. எல்லா அளவுகளையும் ஒரே கப்பால் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி அந்த கரண்டியால் நல்லா அழுத்து கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு கட்டிகள் சேராது. நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கணுங்க. நம்மளுக்கு இப்போ பார்க்கும்போது சாப்பாடு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃபுல்லாக கலந்து எடுக்கும்போது 2ம் கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், முதல் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி ஓரத்தில் வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா கட்டிகள் எதுவும் வராது. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளறி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. கட்டிகள் எதுவும் இல்லை, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நம்ம அரிசி சீக்கிரங்காட்டி அதிகமாக கட்டிப்படாதுங்க. அதுக்காக தான் முதல் டைம் செய்கிறவங்களுக்கு இந்த டிப் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு களி ரெடி ஆயிடுச்சு. இது உடனே உருண்டை பிடிக்க முடியாதுங்க. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கையில் தண்ணியால் நல்லா நனைச்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.